குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 20 நிமிடம். திதி இன்று அதிகாலை 4 மணி 20 நிமிடம் வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம். நாம யோகம் இரவு 7 மணி 6 நிமிடம் வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் மாலை 4 மணி 53 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். என்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை, அதாவது மூலம், கேட்டை மூலம். கேட்டை முடிஞ்சு மூலத்துக்கு ஆரம்பமாகிறது. தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு. சரி, கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. ஏகாதசியோடு இணைந்து வர்றதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லு மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் ராகு பகவானும். மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பரிகாரங்கள். என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல சில அறிகுறிகள் தெரியும். தோஷத்தின் காரணமாக சில அறிகுறிகள் இருக்கும். இது ஒரு தேவ ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு உடல் கனம் கொடுத்தல். இந்த உடல் கனம்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி வெயிட்டா இருக்கும்போது ஆஞ்சநேயர், சாஸ்தா, நரசிம்மர், ஐயனார் இந்த தெய்வத்தின் குற்றத்தால் ஏற்பட்ட தோஷமாக இந்த தோஷம் இருக்கும். இந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அர்ச்சனை, அபிஷேகம், நெய்வேத்தியம் செய்தால் இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்போதுமே உடல் ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னன்னே தெரியல. ஆனால் அவ்வளவா நான் வெயிட் இல்லை, நான் ரொம்ப எதுவும் சாப்பிட்றதில்ல, எப்போ பாரு உடல் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ உடல்ல தலையில வெயிட்டை தூக்கி வச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஏதாவது ஒரு சாமிக்கு, ஆஞ்சநேயருக்கோ சாஸ்தாவுக்கோ இல்லை நரசிம்மருக்கோ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வந்தால் இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு தக தக தகன்னு எரியும். எப்போ பாரு எரியறது போல ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் என்னன்னே தெரியாது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு வருஷ கணக்கில் பிரார்த்தனை நிறைவேறாத குற்றம் இருக்கும். சில பேர் பிரார்த்தனை செய்துட்டு குலதெய்வ கோயிலுக்கே போகாம கூட இருப்பாங்க. இவை நிவர்த்தி செய்ய என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன அனுஷ்டானங்கள் செய்வீர்களோ ஆசார அனுஷ்டானத்தின்படி பிரார்த்தனை செய்தால்
இந்த உடம்பு எரிவது போல் இருக்கின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு விலகும். மூன்றாவதாக தலை ஊறல் எடுத்தல். இந்த தலை ஊறல் எடுத்தல் அப்படின்னும் போது சில பேர் இந்த முடி இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்வாங்க. அந்த முடியை இறக்காம இருக்கும் குற்றத்தால் இந்த தோஷம் இருக்கும். இப்போ ஒண்ணுமே இருக்காது தலையில, ஆனா அரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நிவர்த்தி செய்வதற்கு எந்த சாமிக்கு நீங்க வேண்டி இருக்கீங்களோ அங்கு சென்று முடி இறக்க வேண்டும். நாலாவதாக பார்க்கும்போது சில பேருக்கு இடது கண்கள் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இடது கண்கள் துடிக்கும் போது நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோபத்தால் ஏற்பட்ட தோஷம். இவை நிவர்த்தி செய்ய பிரதோஷ காலத்தில் பிரதோஷம் தோறும் ஓராண்டு வரை விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் இந்த இடது கண் துடித்தல் அப்படின்றது ஒன்று விலகும். அதே போல ஐந்தாவது வலது கண் துடித்தல். இந்த வலது கண் துடித்தல் அப்படின்னு சொல்லும்போது இடது கண் சிவன், வலது கண் விஷ்ணு. இந்த விஷ்ணுனுடைய கோபத்தால் ஏற்பட்ட தோஷம். இதை நிவர்த்தி செய்வது எப்படின்னா, தொடர்ந்து 9 திருவோண நட்சத்திரங்கள்ல திருவோண நட்சத்திரம் வரும்போது துளசியால் விஷ்ணுவை அர்ச்சனை செய்து பாயாசம் செய்து சுதர்சன ஹோமம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். எங்கேயாவது சுதர்சன ஹோமம் செய்கிறாங்கன்னா அதுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது தீரும். இன்னும் நிறைய இருக்கு. உள்ளங்கை ஊறல், அதே மாதிரி முகம் சில பேருக்கு அப்படியே தக தக தகன்னு வேர்க்கும். சில பேருக்கு அடிக்கடி தாகம் எடுக்கும். சில பேர் நாக்கை கடிச்சிப்பாங்க. சில பேருக்கு மூக்கு ஊறுறது, காது ஊறுறது. சில பேருக்கு அடிக்கடி முதுகு ஊறும், அப்படியே நமிச்சலா எடுக்கும் முதுகு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும், பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும், முதலீடு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும், பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை கூடும், கால்நடை தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஆதாயம் அனுகூலமும் ஏற்படும், வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சோர்வுகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்பட கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். நண்பர்களிடத்தில் பொறுமை தேவை. தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் நட்புகளால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாகும். தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திர நெருக்கம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும். பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள்லாம் கிடைக்க, எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். பொன் பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க. வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் தோற்றத்தில் பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க. எந்த ஒரு விஷயத்துல பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. அதே போல விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. வழக்கம் சார்ந்த முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களிடத்தில் சுமூகமாக பழகுவது நல்லது. நலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாள். வெற்றி நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் சாதகமாக அமையும். இழுபறியான வேலையெல்லாம் எளிதில் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள், ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் மேம்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும்.
சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க. முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு செலவுகளை சமாளிப்பதற்கான ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் பொறுப்புகளின் மூலம் மதிப்பு மரியாதை மேம்படும். தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகளெல்லாம் புலப்படும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடக்கு திசையின் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செய்யுங்க. உங்களுடைய பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சமூக பணிகள்லாம் அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபம் இன்றி செயல்பாடு இருக்கட்டும். மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தேவையற்ற விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசையின் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் விலகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். புதிய விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் நல்ல ஒரு சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் அதே மாதிரி சுபமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசையின் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் தந்திரமா செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். கடன் தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை. குடும்பத்தினருடன் மனமிட்டு பேசுங்க. சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கு மேம்படும். சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறையும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் திருப்தியான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள். லாபங்கள் பெறலாம். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். வருமான குறித்து ஒரு உயர்வான எண்ணங்கள். எப்படி வருமானம் செய்வது,
இந்த வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படின்ற எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மறதி விலகுகின்ற ஒரு நாள், ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாள். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.